வணக்கம் geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் geeks, welcome to TechWise Tamil by Phone Arena Tamil. வாங்க நியூஸுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா Xiaomi இந்தியா நம்ம ஆளை வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. ஒரு வீடியோவா? இப்பதான் பார்ட் 1 வந்திருக்கு, பார்ட் 100 வரைக்கும் இருக்கு. பார்ட் 100 இல்ல, ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும், அட்லீஸ்ட் 30 to 45 மினிட்ஸ். ஏன்னா அந்த சிவா எங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னா, அவர் எழுந்திருக்கிறதுல இருந்து, பல் தேய்க்கிறதுல இருந்து, சுச்சு போறதுல இருந்து, நைட்டு தூங்கி சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் ஃபுல்லா அவங்க வீடியோ எடுத்தாங்க. சிலதை சென்சார் கட் பண்ணி ஆகணும். சரி, அப்படி எல்லாம் கட் பண்ணாலும் ஒரு 30 நிமிஷம் வரும் அப்படின்னு நாங்க நினைச்சோம்னா பார்த்தா பார்ட் 1 தான் இது. இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுல இருந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா சினிமா உலகத்துல இருந்தும் நம்ம ஆளுக்கு வந்து இப்போ ரெக்வஸ்ட் குவிஞ்ச வண்ணம் உள்ளன. ஸோ அவர் வந்து இப்போ வந்து எந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நம்ம வந்து எஸ் சொல்லலாம் அப்படின்னாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இவர் வேற கொஞ்சம் தலை தக்காளி மாதிரி இருக்காரா, இவருக்கு வந்து ஸ்டண்ட் எல்லாம் பண்ண ஏதாவது அடி வாங்கிடுமோ அப்படின்றதுனால இவருக்கு ஸ்டண்ட் டபுள் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க. கங்க்ராச்சுலேஷன் சிவா. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஆக்சுவல் பிரச்சனையை சொல்றேன். இப்ப அதுக்குள்ள யாராவது கிளம்பி வந்துருவாங்க. எப்படின்னா ஓகே ஓகே பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணியாச்சு அப்படின்னு வந்துருவாங்க. ஸோ அதுதான் பெரிய தலைவலியா இருக்கு நிஜமா. இது பெய்ட் ப்ரமோஷன் இல்ல, இந்த வீடியோனால இனிமேல் வர இந்த சினிமாக்கள் வந்து பெய்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பாவியலா. சரி, இவன் ஏதோ சொல்றான் ரைட்டு. ஆனா தமிழ்ல வீடியோ இந்த ஃப்ரைடே ஃபுல் வீடியோ போட்டுருவோம். இங்கிலீஷ்ல ஃப்ரைடே வரும் போல. அப்படியா? இது என்னது இது? அப்ப இப்ப விட்டது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வராதப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு 5 வீடியோ வரும். டாக்குமெண்ட்ரி என்னடா எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் அவங்க வீடியோ எடுத்துருப்பாங்க அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. என்னையா இது? அது அவங்க அதுவும் எம்ம எதுக்குடா அதெல்லாம் பண்ணோம். இந்த டே வித் சிவபரணி அப்படின்னா ஒரு நாள்ல சிவா என்னென்ன பண்றாரோ அதை தான் அவங்க வீடியோ எடுக்கணும். அதுதான் கான்செப்ட். என்னவா இருக்கும்? இப்படி வந்து கமெண்ட் படிக்கும்போது யாராவது குறுக்க பூந்து ஏதாவது சிங்கமா திட்டிட்டு போவானுங்க. அதெல்லாம் ஓகே என்னையா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அதுதான் இந்த டேல இருக்கும். எதுக்கு? சரி, நியோ 10 வருதான். நியோ 10 32,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிடுது. 32,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி 1.5K 144 AMOLED ஸ்னாப்டிராகன் 8s Gen 4 7000 mAh பேட்டரி கிடைக்கும். ஸோ பேங்க் ஆஃபர்ல வந்து பேட்டரி பிச்சு தர மாதிரியே சொல்றான். 30,000 ரூபாய் பேங்க் ஆஃபரோட செக்மெண்ட்ஸ் பிரைட்டஸ்ட் 5500 நிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. நைட் டைம்ல யூஸ் பண்றதுக்காக டார்ச்சா யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்ப்ளே திருப்பி வச்சு 4K 60 FPS ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K 60 FPS ரெக்கார்டிங் இருக்குங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4Kங்கறான். பார்த்தா வேற லெவல்ல இருந்தது. வேற எந்த போன்லங்க இருக்கு? 4K இருக்கு, நியோ 10ல இருக்கு. நத்திங்ல இல்ல. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் இருக்கா? இதுல இல்ல, நத்திங் 3 இல்ல. 30,000 ரூபாயா? 60 FPS 4K FPS ஃப்ரண்ட்ல 30 தான். ஃப்ரண்ட்ல 4K இருக்கு, 60 FPS ல அப்படியே 4K 30 FPS இருக்கும். இப்போ நீ நத்திங் யூஸ் பண்ண வேண்டியதானே? நீ ஏன் பிக்சலுக்கு போற? இல்ல, எனக்கு போர் அடிச்சிருச்சு. எது? நத்திங்கா? நத்திங். ஆமா, ஃபோன் 3க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் வந்ததுன்னா என்ன புதுசா வரப்போகுது? அதே அதுல கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால. மிச்சபடி நல்லா தான் இருக்கு. மிச்சம் அவங்க யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். மிச்சம் அவங்க என்ன யூஸ் பண்ண போறாங்க? பாக்குறவங்களுக்கு அப்புறம் இல்ல, வருண்ஜி கேட்டிருந்தாரு யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதனால அவர் ஆல்ரெடி 3A யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல, 3A Pro வேணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதனால சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் நான் வந்து என்னோட 2வது தாய் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். இது என்னது? பிக்சல். இது என்னது? என்ன இது? இதுக்கு உண்டான கவர். அப்படியா? எங்க இருந்தது இது? 120 ரூபாய். எப்படி பயங்கரமா இருக்கு. அங்க பாருங்க, ஜியை தவிர எல்லாம் ஓகே. அந்த ஜி மட்டும் தான் காமெடியா இருக்கு. அத வந்து ஏதாவது ரெட் கலர் ஸ்கெட்ச் போட்டு அடிச்சிடலாம்னு அடுத்த வாரம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது ஏன் ஸ்கெட்ச் எல்லாம் போடுற? அப்படியே ரப்பர் இல்ல எமரி பேப்பர் எடுத்து போட்டு தேய், அதெல்லாம் பிஞ்சு வந்துடும். ஆமா, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு.
எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நல்லா இருக்கு இந்த கேஸு. 120 ரூபாய்க்கு சூப்பராக இருக்கும். ஆமாம், இங்கே பாருங்க OnePlus வாங்கிட்டேன். அதுவும் 120 ரூபா தானே? என்னடா NFC-லாம் இருக்கு போல. இது என்ன எங்க Pixel 8 Pro எல்லாமே இருக்குங்க. நான் சும்மா என்னடா இவன், நான் சும்மா அடிச்சு விட்டேன். கேஸ்ல NFC இருக்கு போல மாட்டினா NFC இல்ல அப்படிலாம் இல்ல. இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பான் அவன். உசராந்துவாங்க மக்களே. iQOO Neo 10ல வந்து NFC இருக்குங்க. ஆமா, இது 8 Pro-லயும் இருக்குங்க. 30,000 ரூபாய்க்கு NFC கொடுக்குறாங்க. 1 லட்சம் ரூபாய் நாங்க 80 இது கொடுக்குறோம், NFC கொடுக்குறாங்க. IP சர்டிஃபிகேஷன் இருக்கு அதுல. IP65 ரேட்டிங்ஸ் இருக்குங்க. 68 இருக்குங்க. அது எவ்வளவு கேமரா நல்லா இருக்காது. கேமரா நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. சரி, சூடாகாம இருக்குமா அது? சூடாகாம 7000 mm² வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்ல வரேன். இப்போ ஏதோ ஒரு அப்டேட் ஒன்னு வந்தது, அதுல இருந்து சூடு ஆகிறதே இல்ல. இல்லாட்டி உள்ள 7வது அதிசயத்தை பேஸ்ட் வச்சு பார்த்தாச்சா? இல்ல 8வது அதிசயம். அது பேஸ்ட் வைக்கலையா என்ன? உள்ள பேஸ்ட் ஒன்றும் வைக்கல, அது ஆட்டோமேட்டிக்காக நின்றுச்சு. இத்தனைக்கும் நான் வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேமராவும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹீட் ஆகலை. இப்போ அதுதான் மாசே. பரவாயில்லடா, யாருக்கும் தெரியாம 144 Hzல இந்த Q1 சிப் இருக்கிறதுனால நீங்க கேமிங்ல வந்து 144 Hzல வந்து விளையாடலாம். நான் கேம் விளையாட மாட்டேன், எனக்கு தேவையில்ல. நான்லாம் ஹெவி கேமர். Android 15 Wonderjoy 15 3 OS அப்டேட்ஸ் 4 செக்யூரிட்டி அப்டேட்ஸ், பீச் பகி, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 206 கிராம் வெயிட், 8.0 mm திக்னஸ், 7000 mAh 120 வாட் டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங்ல வந்து PPS PD சப்போர்ட் எல்லாமே இருக்குங்க. அந்த சார்ஜர்லயே வந்து எல்லாம் கிடைச்சிரும். ஃபோனும் வந்து 100 வாட் PPS PD சார்ஜர்ல வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். சூப்பர். 32,000 ரூபாய் வந்து 8 228 8 2 வந்து 34,000, 12 2 வந்து 36,000, அப்புறம் 16 512 வந்து 41,000. ஏன் நல்லா போயிட்டு இருக்கு, இருக்கட்டும் விடுங்க. அச்சிச்சி நல்லா தான் இருக்கும். அது நல்லா இருக்குடா நிஜமா. இதுதான் பக் இருக்கும். ஆல்ரெடி 16ல இருந்தது தான் நினைக்கிறேன். அது இல்ல, இது எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் ஆகல. இது எக்ஸ்பீரியன்ஸ் UI. என்னடா இவன் இப்படி பயப்படுறான்? எங்க 8 16 தானே இருந்தது, பாதி இது ஒர்க் ஆகல. நீ எக்ஸ்பீரியன்ஸ் UIக்கே போல, அதுக்குள்ள நீ எல்லா ஃபோனையும் திரும்ப வச்சிட்ட. அவசரப்பட்ட நீ. இப்போதாங்க ஏதோ நல்லா இருக்கு இந்த புடிச்சோட பாக்குறீங்களா? சிச்சி அதெல்லாம் எதுவும் ஆகாது, பயப்படாத. மெட்டீரியல் அந்த இது வந்துருச்சா? வந்துருச்சு, அததான் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, ட்ரை பண்ணி வரேன். நாளைக்கு ஃபீட்பேக் தெரியுங்க. லெட்ஸ் டேக் தி ரிஸ்க். ஸோ பேங்க் ஆஃபரோட நானும் ரிஸ்க் எடுக்க போறேன். 30,000 ரூபாய்க்கு கிடைக்கும் பேங்க் ஆஃபரோட. ஸோ இது ஆல்ரெடி வீடியோ வந்திருக்கும், இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோ இது வரும். ஓகே, அடுத்தோட அன்பாக்சிங். ஃபர்ஸ்ட் கமெண்ட் போலாமா? போடுங்க. கமெண்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஆண்ட்ராய்ட் பீட்டா ப்ரோக்ராம் பேஜ் போயிட்டேன். ஆக்சுவலா ஆண்ட்ராய்ட் பீட்டா ப்ரோக்ராம் பேஜ் போனாலே போதும், நிறைய பேர் வந்து எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பீட்டால என்ரோல் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஓடி அப்டேட் ஆகும், அவ்வளவுதான். ஆனால் திருப்பியும் வந்து இது பண்ணிடாதீங்க. ஃபோன் ரீசெட் ஃபுல்லாக வைப் ஆகிடும். ரிவர்ட் ஆனோன்னா வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க ஒரு இது வரைக்கும். ஓகே, என்ன மாட்டி விட்டாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அகிலேஷ் அப்படியே மொத்தம் எல்லா டேட்டாவும் இந்த ஃபோனில் வச்சுருக்க மாதிரி ஒன்றுமே இருக்காது. இவன் வேற பசுக்குன்னு உண்மையே சொல்லிடுறான் சார் அப்படின்னு. வாட்சன் நீட்ஸ் டு ஹெசிடேட். இல்ல, நேத்து வரைக்கும் வேற ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டு சே எல்லாம் போயிருமா, இன்னைக்கு தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு கொன்றுவேன் ஓடி போயிடுறது. 4-5 நாள்ல வந்து 100 GB ஃபில் ஆயிடுச்சு. சரி, 4-5 நாள் எவ்வளவு போட்டோ எடுத்திருப்ப? 4-5 நாள் 2 போட்டோ 4-5 போட்டோ எடுத்திருப்பேன். ரைட். கமெண்ட் What makes Pixel device special compared to other mobile brands? Pixel அப்படினாலே ஸ்பெஷல் bro. Nowadays camera and OSs will doing even some place better than Pixel. இல்ல தப்பு. Samsung and Oppo is good in macro and HDR. This question is more important, need to answer by all bro, especially Siva bro. I am a Pixel user, Pixel 4a in 2020 to 2025. Now Pixel 8, but I found Pixel 4a better in some places. A lot of differences is not there in between. யூஐல வந்து என்னதான் எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் இன்னைக்கு திரும்ப இப்போ சும்மா நம்ம பிக்சல் பக்கம் வந்தாலே அதில் அப்படியே அடிக்டிவாக இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன நோட்டிஃபிகேஷன் ட்ரேலே எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்க. அந்த ஒரு ஏரியால என்ன இன்னைக்கும் கம்ஃபர்டபுளா வச்சிருக்கிறது பிக்சல் தான். மற்ற எல்லாருமே டார்ச்சர் தான். உங்களுக்கோசரம் அடுத்து 16 டிசைன் பண்ணது. அடுத்து இப்போ எக்ஸ்பிரசிவ் வேற மாதிரி இருக்கு. ஆமா, ஸோ இதையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு. நீங்க கிட்டத்தட்ட எப்படின்னா இதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா டாப் நாச் ஆகிடும். ஒன்று, கேமராவில் வந்து ஸ்கின் டோனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் வரக்கூடிய அவுட்புட் வந்து சோஷியல் ரெடி ஃபோட்டோஸாக எடுக்கணும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து கூகுள் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா சூப்பராகிடும். ஒன்று. ரெண்டாவது, டபுள் டேப் டு ஸ்லீப்பு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக மாற ஆரம்பிச்சிடும் யூஐ ஆஸ்பெக்டில்.
யூஐ ஃபீச்சர்ஸில் சொல்கிறேன். மற்றபடி ஃபோன் பார்க்குறதுக்கு எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே பயங்கரமாக இருக்குது. எந்த பிக்சல் டிவைஸை பேக்கெட்லேருந்து எடுத்தாலுமே எல்லாருமே ஃபஸ்ட் எடுத்ததுமே சூப்பரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிக்சல் 5 பேக்கெட்லேருந்து எடுத்தாலே எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்கடா, கூகுள் டீமே இந்த ஃபோன் நாங்களா பண்ணோம் அப்படின்னு தான் கேட்டாங்க. பிக்சல் 8 போலாம் இப்படி வெளில எடுத்தா நீங்க உலகமே அப்படியே ஸ்டாச்சு அப்படின்னு எப்படி நிற்கும் அந்த மாதிரி ஆயிடும். இது சும்மா ஜாலிக்காக சொல்கிறோம். சாம்சங் ஓப்போ மேக்ரோவில் வந்து நல்லா இருக்காமே HDR அண்ட் ஆக்சுவல் மேக்ரோ வந்து சாம்சங்லேயும் ஓப்போலையும் மேக்ரோ நல்லா இருக்கும் இல்லையோ, விவோலையும் ஷாமிலையும் தான் மேக்ரோ நல்லா இருக்கு. ஆமாம், ஏன் இந்த பிக்சலு ஐஃபோனு இதிலெல்லாம் வந்து மேக்ரோ வந்து அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறேன் சொல்லுங்கள். அது என்ன மேட்டர்னா பிக்சல்லையும் சரி ஐஃபோன்லேயும் சரி மேக்ரோ இருக்குது, ஆனால் அல்ட்ரா ஒயிட்டில் இருக்குது, சாகடிக்குது. இப்போ தான் வந்து யாரும் எதிர்பாராத விதமாக பிக்சல் 9a பிரைமரி சென்சாரில் கொடுத்துருக்காங்க. அது பயங்கரமாக இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா சென்சார் வந்து கிட்டத்தட்ட 1/2 சரியா, 1/2 அதாவது 0.5 இன்ச்சு. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா லென்ஸு அந்த இடத்துல தான் வந்து விவோவும் சரி ஷாமியும் சரி எல்லாரையும் ஓவர்டேக் அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சேஸ் லென்ஸு இந்த பக்கம் லைக்கா ஆப்டிக்ஸு, ஸோ 2 பேருமே மாற்றி மாஸ் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிக்சலில் வந்து ஒரு டவுன் சைடாக இருக்குது. கூகுள் மட்டும் இப்போ பிக்சலுக்கும் வந்து நல்ல ஒரு லென்ஸு இந்த மாதிரியான டைப்லாம் பண்ணி இல்லாட்டி இவங்களே வந்து உருப்படியாக லென்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவுட்புட் இன்னும் பெட்டர் ஆகும் ப்ரோ. இதெல்லாம் பண்ணணும். பிக்சல் 10ல பெட்டர் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு நான் இப்போ ரீசெண்டாக திரும்ப எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணும்போது பிக்சல் யூஸ் பண்ணும்போது எனக்கு இருக்கலே எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா பேட்டரி லைஃப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. அப்புறம் ஃபோட்டோகிராஃபி வந்து ஆஸ் செட் பிஃபோர் எப்பயும் மாதிரி அந்த கூகுளுக்குன்னு ஒரு டோன் இருக்கும், அது ஒரு டைப்பாக இருக்கும். ஆனால் குவால்காம் எஸ்ஓசியோட இருந்த பிக்சல் ஃபோன்ஸோட ஃபோட்டோஸ் தான் ப்ரிஃபரபிளி இருக்கலே பெஸ்ட்டு, நம்ம மைண்டில் அதுதான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இது எப்படின்னா வீடியோகிராஃபி செம இம்ப்ரூவ்மெண்ட்டு. பிக்சலில் வந்து வீடியோ அப்படின்னு வரும்போது குவால்காம்லேருந்து டென்சாருக்கு வந்ததுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் இப்போயும் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ. இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து நம்ம பிக்சலை சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் கூகுள் டெய்லர் வச்சிருக்கிற மற்ற ஃபோன்ஸ்லலாம் அட்லீஸ்ட் பீப் சவுண்டோடாவது ரெக்கார்ட் ஆகும். ஆனால் இதில் அதுவும் ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஒரு வீடியோ கால் இனிஷியேட் பண்ணலாம், ஜியோ சிம்லையோ இல்லாட்டி ஏர்டெல் சிம்லையோ வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கான யூஐயில் அந்த ஆப்ஷனே இருக்காது. ஆனால் அதே கூகுள் டெய்லர் வேறு ஒரு சில ஃபோனில் இருக்கும், ஏதாவது ரெட்மி ஃபோனில் இருக்கும், எதுலையா இருக்கும், அதெல்லாம் டேரெக்டாக வீடியோ கால் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ராபேக் தான், இல்லைன்னு கிடையாது. பட் இருந்தாலும் பிக்சலுக்குன்னு ஒரு டச் இருக்கும் ப்ரோ. அது நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டு அதை விட்டு வெளில போகும்போது தான் திரும்ப அதோட ஒர்த்து ஃபீல் ஆகும். இப்போ கேமராவில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. அதெல்லாம் நான் வந்து சீரியஸாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் ஷாமி 15 அல்ட்ராவை தவிர எதுவுமே வந்து எனக்கு இப்போ செட்டே ஆக மாட்டேங்குது. வெளியில் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு ஷாமி 15 அல்ட்ரா அப்படி இல்லைனா ஒரு விவோ X200 அல்ட்ரா இது மாதிரி தான் இருக்குது உண்மையாகவே. ஆனால் அந்த ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று வருது இல்லை ஃபோனை பேக்கெட்டில் வச்சுருக்கும் போது, அப்புறம் கேஷுவலாக அது கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அதுலலாம் வந்து நிஜமாவே பிக்சல் செம. பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நம்ம கன்சிஸ்டன்சி குவாலிட்டி இது வந்து பிக்சல் ஃபோனில் மட்டும் சொல்ல முடியாது. வாட்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் பிக்சல் வாட்சில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே அதை வந்து நான் வேற ஒரு வாட்ச்லயும் நான் அதை பார்க்கல. ஈவன் ஆப்பிள் வாட்ச்ல கூட நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது ஏன்னா அது அட்வான்ஸ்டா இல்ல அது ஏன்னு சொல்றேன். இல்ல பிக்சல் வாட்ச்ல ஒரு சில அப்டேட் வந்தது வாட்ச்ல யூஐயும் வேற லெவல்ல இருக்கு. இப்போ எக்ஸ்பிரசிவ்க்கு அப்புறம் அதுவும் பயங்கரமாயிடுச்சு. வருண் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா வாட்ச் 2 யூஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ 2 மாசம் யூஸ் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த 2 monthsல நான் வந்த அப்டேட்ஸே செமையா இருந்தது. வாட்சா எப்படி வரும்னா இப்போ இந்த அமேஸ்ஃபிட் வாட்ச்லாம் என்ன பண்ணும், எழுந்து நடங்கன்னு சொல்லும், நம்ம நடப்போம், ஸ்டுட் ஃபார் திஸ் ஹவர்னு வந்துடும், அவ்வளோதான். ஆனால் பிக்சல் எப்படி வரும்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். 250 steps அது நடக்கணும்னு சொல்லி ஸ்க்ரீனில் வந்து 0 to 2. ஆனால் சில அமேஸ்ஃபிட்லாம் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தால் மட்டும்தான் வருது, நடங்க அப்படின்ட்டு அது இது ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணி 200 100 அந்த மாதிரிலாம் வரும். இதில் வந்து 250 ஸ்டெப்ஸ்ன்னு தெளிவாக காமிச்சிரும். அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா யூஐயில் வந்திருந்தது. இப்போ எக்ஸ்பிரசிவ்க்கு அதுக்கும் அதோட அந்த கர்வ்டு டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, டிஸ்பிளே ஃபுல்லாக கர்வ் இல்லை ப்ரோ, பட் அந்த வாட்ச் வந்து ஒரு மாதிரி கர்வ்டாக ஃபீல் ஆகும். அதில் வந்து இப்போ இந்த மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வந்ததுக்கு அதுக்கும் இப்போ கண்டிப்பாக அந்த வாட்ச் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அவுட்டோர்ஸ்லாம். வாங்குவாங்களா அப்படின்னு தான் வாட்ஸா இப்போ ஏதாவது ஆஃபர் திரும்ப வருமா? ஏன்னா கடைசியாக வந்து வாட்ச் 3 20,000 வந்துச்சு. வாட்ச் 2 20,000, அதுக்கப்புறம் கார்டு ஆஃபர்லாம் போட்டால் அதுலேருந்து கீழே இறங்கும். இவனுங்க மட்டும் இந்த அல்ட்ரா மாதிரி ஒரு வாட்ச் மட்டும் செஞ்சு விட்டானுங்க வீங்களா ஒரு 40,000 ரூபாய்க்கு. இப்போ வாட்ச் 3 டபுள் வாட்ச் இல்லை 2 சைஸ்ல வந்துச்சு. அல்ட்ரா மாதிரி கொஞ்சம் ரக்கடா. இது இவங்களோட ரக்கடா இந்த லுக் எப்படி கொண்டு வர முடியும்? அது ஏதாவது அப்படி இப்படி பண்ணி ஃபிட்பிட்லாம் வாங்கி வச்சிருக்கானுங்க, ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு. அது கரெக்ட். ஆனால் ரக்கடா எனக்கு தெரிஞ்சு இந்த கர்வ்லாம் கொண்டு வர முடியாது ரவிக்கு, அதான் பிரச்சனை.
ஆனாலும் இந்த குவாலிட்டியில நான் சொல்றேன். ஏன்னா ஆப்பிள் வாட்ச் இருக்குல்ல, அதில் அல்ட்ரா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா சாதாரணமாக இருக்கும். உண்மையே சொன்னால் அல்ட்ரா வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் வாட்ச் 2000 rupees வாட்ச் மாதிரி தான் சாதாரணமாக இருக்கும். ஆனால் அதுலேயே இப்போ ரீசெண்டாக டைட்டானியம் வெர்ஷனு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெர்ஷன் சொல்லிட்டு தனி இதில் இருக்குது. அதனால் அந்த கர்வுக்கு அதுக்கும் அதுதான் ப்ரீமியமாக இருக்கும் அல்ட்ராவோட. ஸோ அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக பிக்சல் வாட்ச் வந்து நம்ம இப்போ பேசிக்கிற மாதிரி மாறினா சேலஞ்சிங்காக இருக்கும். அடுத்த நியூஸ், ரியல்மி GT7 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு 24 மணி நேரம் கண்டினியூஸா மூவி ப்ளே பண்ணி லாங்கஸ்ட் மேரத்தான் வாட்சிங் ஃபிலிம்ஸ் ஆர் மூவிஸ் ஆன் மொபைல் ஃபோன் அப்படின்ட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்குங்க. சார்ஜே போடாம சார்ஜ் போட்டா சிங்கிள் சார்ஜ்ல 24 மணி நேரம் வந்து 24 மணி நேரத்துல சிங்கிள் சார்ஜ்ல. இங்க பாரு, அவங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தா அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க நம்மகிட்ட. உள்ள ஒரு BSNL சிம் போட்டு அதுல இருக்கிற டேட்டாவில நீ ஸ்ட்ரீம் பண்ணி பாடுறான்னு சொன்னா அவுட் ஆயிடுவாங்க. வீடியோலாம் வரல, இந்த கின்னஸ் ரெக்கார்டு வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து ரிலீஸ் வந்திருக்கு. கின்னஸ் ரெக்கார்ட் பேஜ்ல வந்து அப்டேட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே தான் பண்ணியிருப்பாங்க. என்னைக்கு நடந்துச்சு இது? டேட் போட்டிருக்கு மே 23 வந்து ஜெனோவா இட்டாலியில வந்து 26 ஆயிடுச்சு. கண்டிப்பா பாருங்க, ஏதோ பாருங்க நீங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பேஜ் ரியல்மின்னு போடுங்க. ரியல்மின்னு போட்டு ரியல்மி ஆல்ரெடி ஏதோ கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வச்சிருக்குல்ல. என்ன எதையும் காணோம். ஹையஸ்ட் லெவல் பிளேயர் இன் ரியல்மி ராயல் ரியல்மி ஸ்பெயின் கோ பிக். வாட்ஸா இல்லடா வாட்ஸா இல்ல, ஆனா அவங்க ரியல்மி GT7 போடுறேன் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்படி பொய்யாலாம் சொல்லுவாங்க. அவங்க மொபைல் கூட நல்லா இருக்குன்னு கிளைம் பண்றாங்க. அதுக்கு உண்மை என்னடா GTன்னு போட்டா கார்லாம் வருது, இதுக்கெல்லாம் வந்து இல்ல ரியல்மி சும்மா அடிச்சு விடு. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும், அவங்க வீடியோ வரும். யூஸ்வலாக வீடியோலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு வராது. ஏன்னா இது வந்து நடக்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல இதை ஜென்ரேட் பண்ணி போட்ட விஷயங்க இது இல்ல. 24 மணி நேரம் வீடியோ பிளேபேக் அப்படிங்கிறது வந்து இது வச்சு ஆக்சுவலா 8000 mAh வச்சுலாம் ஹானர்லாம் பண்ணிட்டான் இப்போ ரீசெண்டா. அதெல்லாம் பண்ண முடியும், அவங்க எல்லாம் பண்ணல. இவங்க வந்து பண்ணிருக்காங்க. 24 மணி நேரம் பிளேபேக் எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபுல்லா இப்படி வச்சு எக்ஸ்ட்ரா டிம் ஆன் பண்ணி ஏரோப்ளேன் மோட்ல போட்டு பேட்டரி சேவர ஆன் பண்ணி எதையோ அழுத்திட்டு இருக்க. எனக்கு தெரியுது. அதான் எக்ஸ்ட்ரா டிம் எல்லாத்தையும் ஆன் பண்ணி. ஏய், நீ என்னெல்லாமோ ஆன் பண்ணிட்டு இருக்க. முதல்ல பிரைட்னஸ் கொண்டு வா. என்னத்தலமா ஹாட்ஸ்பாட்லாம் ஆன் பண்ணிட்டு இருந்த நீ. அதான் எக்ஸ்ட்ரா டிம் போட்டு விட்டேன். இதெல்லாம் ஆன் பண்ணி பண்ணிருப்பானுங்க. நான்லாம் இன்னும் பெட்டரான லைவ் ஸ்ட்ரீமாமே ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மேல ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிடுவேன். அவ்வளவுதான். அந்த லேப்டாப்ல வருமே ஆடுற மாதிரி. சரி, ஆக்சுவலா வந்து என்னன்னா ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கும்போது தான் சேலஞ்சு. ஸ்ட்ரீம் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை, அது வந்து ஓரளவுக்கு ஈஸி தான். ஆஃப்லைன்ல டேட்டா வச்சு ஓட்டுறது வந்து ஈஸி. ஸ்ட்ரீம் பண்ணா கஷ்டம், அதுவும் மொபைல் டேட்டால பண்ணா ரொம்ப கஷ்டம். இத்தனை நாங்கள் கலாய்ச்சிருந்தோம், இனிமேல இருந்து நாங்கள் இதை பத்தி பேசி புகழ்வோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் தப்பு. நாளைக்கு பாத்துடலாம். GT7 நல்ல போன் தான். பிரச்சனை என்னன்னா 9400E மட்டும் தான். 9400E வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நாளைக்கு பாருங்க எந்த லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பீட் பண்ணிடும். 8 Gen 4 பீட் பண்ணிடும். 8 Elite லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்களே. 8 Elite இங்க நாங்க Tensor G4 வச்சுக்கிட்டே சும்மா இருக்கோம். இவனுங்க என்னன்னா 9400 வருஷா. அதுக்கு ஒரு மீமை போட்டு இன்னைக்கு குரூப்ல சிரிச்சிட்டு இருந்தாங்கடா எல்லாரும். ரொம்ப ஒரே ஷையா போச்சு குமார் தான். ஆமா, இங்க பாரு A18 அட்வர்டைஸ்மெண்ட் ரியாலிட்டி இமேஜ் வரும் பாருங்க. ஸ்னாப்டிராகன் அட்வர்டைஸ்மெண்ட் ரியாலிட்டி, எக்ஸினாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ரியாலிட்டி, எக்ஸ்ரிங் இப்போ ஷாமி வந்திருக்குல அது. அப்புறம் கிரின் வந்து பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எப்பயும் ஜோக்கு பண்ணவே மாட்டாங்க, ஆனால் ரியாலிட்டி நல்லா இருக்கும். கூகுள் பாரு, ரெண்டுமே ஜோக்கா இருக்கு. இல்ல இல்ல அதோட வளர்ச்சி தடுக்க அவசரப்படாதரா மாதிரி லிஸ்ட்ல மீடியா டெக் இல்ல பாரு, அவன் தான் பண்ணியிருக்கான். அவன் தான் பண்ணியிருக்கானா? எவ்வளவு அதுக்குள்ள ஆப்பிள் பண்ணதான். ஏண்டா அவனே நான் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கான் நிலைமை. ஏஐக்கு வழி இல்லாம எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. மகன்ல ஒரு தாத்தா இருப்பாங்க, அதுவே லாஸ்டா ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏய் சரி அப்படின்னு. ஆமா, மீடியா டெக் எங்க? அதுதான் சொல்றேன், அது மட்டும் ஏத்தி முளைச்ச எக்ஸரிங் இருக்கு, வளர்ந்துகிட்டு வரேன், நல்லா ரெவென்யூ பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மீடியா டெக் இங்க இல்ல. மீடியா டெக் தான் இப்ப பர்ஃபார்மன்ஸ். அவன் தான் எங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே டார்ச்சர். அவனை முடிச்சு விட போற மாதிரி நாங்க. எக்ஸரிங் என்னோட டேட்டாலாம் தரேன்டா வச்சுக்க. நீ இப்படி சொல்றல, எக்ஸ்ரிங் வேற என்ன தெரியுமா பண்றாங்க, மீடியா டெக்கோட மாடல் தான் யூஸ் பண்றாங்க. ஆமா, அதான் நீங்க சொன்னேனே T800 மாடல். அதனால தான் வந்து பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் கவுது.
அது மட்டும் இல்லாம இவங்களோட ஓன் இப்ப ஆல்ரெடி சர்ஜ் அது இதுன்னு சிப்பு பண்றாங்க. ஓவரா போயிட்டு இருக்கீங்க. ஆண்ட்ராய்டு எடுத்து விட்டுற வேண்டியதுதான். ஆண்ட்ராய்டுயா? மீடியாடெக்கு ஏன்டா ஆண்ட்ராய்டு? ஷாமிக்கு சொல்றேன், போனுக்கு இல்ல ஷாமிக்கு என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் பெட்டரான ஒரு ஆப்ஷன்ல இருந்தாங்க. ஒரு 6 months முன்னாடி லீக் ஆக ஆரம்பிச்சதுல ஷாமியை ஓன் எஸ்ஓசி பண்றாங்க 8 Gen 3 அளவுக்கு இருக்குன்னு. ஸோ அப்போ வந்து என்னன்னா யூனிசா கூட இதுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு யூனிசா கூட மடமே பரவாயில்ல, அதுதான் அசிங்கமே. இந்த பின்னாடி இருக்கல கிரஸ்ட் மேக்ஸ் அதுவே ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு. நான் ஏர்டெல்ல போய் டெஸ்ட் பண்றேன், 250 MBPSலாம் வந்துச்சு அதுல. மை காட். ஆனா எக்ஸினஸ் படுத்து கிடந்தது அதே இடத்துல, அதே இது ஏர்டெல் சிம்லயே. ஸோ அதான் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க மீடியாடெக்கு போனதுக்கு நிஜமாவே அந்த சாக்கு பை எடுத்து கூட கட்டி வச்சிருக்கலாம் போல. நிறைய பேர் அதான் சொன்னாங்க. வச்சா எக்ஸ்ரிங் நல்லா இருக்கு, ஆனா மீடியாடெக் தான் பிரச்சனை, மோடம் சிம் போடாம யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு இருந்தாங்க. அதான் நிறைய பேர் கம்பேர் பண்ணியிருந்தாங்க 8 Elite vs எக்ஸ்ரிங். அதுல வந்து பேட்டரி லைஃப் வந்து அதே பேட்டரி தான் இருக்கு, ஆனா 8 Elite நல்லா இருக்கு, 15 Pro S Pro வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் அதுக்கு வர சொன்னேன், சிம் இல்லாமல் யூஸ் பண்ணுங்க, ஃபோன் நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆமாம், அது சிம் மாதிரி ஏர்ப்ளைன் மோடில் போட்டு நான் எங்கே வச்சேன் ஏர்ப்ளைன் மோடில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க சிம் எல்லாம் வச்சிருக்கேன் நான். அந்த சிம் வந்து காலே வராது. இந்த மெயின் சிம் வச்சேன் இது. இங்கே பாருங்க மெயின் சிம் போட்டிருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பின்னாடி அப்டேட் ஆகிட்டு இருக்கு. பாத்தீங்களா ஆச்சரியமா இருக்கே. முன்னெல்லாம் கொதிப்பான்ல எங்க ஆளு, இப்ப என்னன்னு தெரியல, அப்டேட்டுக்கு அப்புறம் கன்னா இருக்கான். விக்கி நேத்து சொன்னியே என்னது? தண்ணி எடுத்து உள்ள ஊத்த போறேன்னு ஊத்திட்டியா? தண்ணி எடுத்து உள்ள ஊத்த போறேன். ஆமா, பின்னாடி போர்ட் வழியா ஊத்திட்டேன். அது வாட்டர் எஜெக்ட் ஆயிடுச்சு, எஜாகுலேட் பண்ணிடுச்சு வாட்டர். மொபைல் என்னென்னமோ சொல்ற. பார்த்த வீடியோ கேட்கல. சரி, ஃபர்ஸ்ட் டு தி கோர். யார் இது? காட் ஒன்லி நோஸ் ப்ரோ. கேலக்ஸி A56 யூஸ் பண்ற மே செக்யூரிட்டி பேட்ச் 1 GBக்கு கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டியில பார்த்தா ரிஃபைன்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்டேட் பண்ணலாமா? இந்த மாதிரி ஒன்று வந்ததே எனக்கு தெரியாதேடா. ஏன்? அவர் தானே காட் ஒன்லி நோஸ்னாரு, எனக்கு என்ன தெரியும். அதான் நானும் இப்போ சொல்லலாம்னு வந்தேன். ஒன்லி காட் நோஸ். என்னத்த சொல்ல? ஆமா, நீங்க இல்ல, கரெக்ட். எனக்கு தெரியாதேங்க. வெரி குட், வெரி குட். இப்போதான் என் வைஃபுக்கு வரா எங்க ஆளு. A56க்கு இவனுங்க ஏன்னா ஒரு ஃபேக்டை பார்த்திருக்கியா? இந்த ஷாமி, விவோ, ஓப்போ, இந்த இவன் சாம்சங் செக்யூரிட்டி பேட்ச் 1 GB. ஏன்னா அவங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாது இல்லை. ஏங்க நாங்க பெரிய அப்டேட் 50 MB கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லடா, இது மொத்த UI மாறுதுல வச்சா. இப்போ 15ல இருந்து 16 போடுது, 2.9 GB. இவங்க எல்லாம் பண்ண சொன்னா எங்கேயோ கொண்டு போறானுங்க. 7 GB 8 GB 6 GB அது அப்டேட் வந்துச்சுல. அது ஐயோ, OnePlusக்கே அப்படிதான் 4 GB கிட்ட வருது. 4 GBயா? ஆக்சுவல் அப்டேட் 6.9 GB. ஸ்கிரீன்ஷாட்லாம் வச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டா ஒன்னு வந்தது, மே செக்யூரிட்டி. அது என்னது 4 GB செக்யூரிட்டி பேட்சா? சிஸ்டம் இம்ப்ரூவ்மென்ட் ஸ்டெபிலிட்டி மே செக்யூரிட்டி பேட்சோட. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இடத்துல மட்டும் தாங்க நிஜமாவே கால் பே பாராட்டியே ஆகணும். உள்ள இருக்கிற அந்த கஸ்டம் ஆண்ட்ராய்ட் குக் பண்ணி பழகின பசங்க அழகா சேஞ்ச் லாக் போடுறானுங்க. ஏன்னா XDA பேஜ்ல போய் சேஞ்ச் லாக் போடுவாங்களா, அதே மாதிரி எனக்கு அப்டேட் சேஞ்ச் லாக் கொடுத்துட்றாங்க. மற்ற எல்லாரும் வந்து ஸ்டெபிலிட்டி, சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்டு, ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு 4 GB வச்சிருக்காங்க. 4 GB என்னடா 4 வார்த்தை போட்டு வச்சிருக்கீங்க? இப்படிதான் இருக்கும். எங்க நாங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ இப்போ பிக்சல் போதும், நீ இப்போ பிக்சல். ஓகே, ஓகே, சரி. ஆமத்து என்ன வச்சு இது ரிஃபைன்மென்ட் தான் சொல்றாங்க. அப்டேட் பண்ணி பாருங்க, கிரீன் வந்தா பாத்துக்கலாம். கிரீன் வந்தாவா? இப்போதான் போனே ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்குள்ளயா பண்ணி விடுங்க. கிரீன் லைன் வந்தா பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இப்போ கேரண்டியா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க உங்களுக்கு கமெண்ட் வந்து விக்கி படிச்சிட்டான். A56 வச்சிருக்க நம்ம நண்பர்கள் யாராவது வந்து இதை அப்டேட் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நிறைய கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க இப்போ உடனே பார்க்காதீங்க, நாளை காலைல பாருங்க, கண்டிப்பா ஒரு 4-5 பேர். என்ன ஒரு சோகம் அப்படின்னா ஒரு கமெண்ட் கூட வந்திருக்காது. A56 வச்சிருக்காங்கடா, ஒரு சிலர் வாங்கியிருக்காங்க. 55 வாங்குறாங்க இப்போ போயிட்டு இந்த ஆஃபர்ல 30ஸ்ல வந்த உடனே 55 வாங்குவாங்க. 56 இப்போ தானே வந்திருக்கு. ஆமா, 40,000 கார்டு ஆஃபர் கட்டுக்கு வந்து. ஆனா டே 1 வாங்கியிருந்தாங்கன்னா டைரக்டா ஸ்டோரேஜ் அப்கிரேட் கிடைச்சிருக்கும். ஆமா, ஓகே. அடுத்து இன்ஃபினிக்ஸ் GT30 Pro ஜூன் 3ஆம் தேதி 120 FPS. என்னையா எவனை பார்த்தாலும் BGMI சாவடிச்சிட்டு இருக்காங்க. கடுப்பா இருக்குல்ல, நிஜமா கடுப்பா இருக்குல்ல. எனக்கு புரியவே இல்லை. இவனுங்களே வந்து அதான் ஈவென்ட்ல பேசியிருந்தாங்க ஃபுல்லா BGMI வந்து வேற கேமே இல்லையா, கேமர்ஸ்க்காக. அப்படி இல்லடா, இததான் பசங்க ஆடுறாங்க. ஃப்ரீ ஃபயர் BGMI தான் ஆடுறாங்க. எனக்கு வந்து ஒரு பக்கம் என்னன்னா ஆடுறது இல்ல யாரும், ஜென்சினா அதையும் ஆடுறாங்க. அது வந்த புதுசுல ஜான்ஷினா மாதிரி பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ 30 GB மேல போய்கிட்டு இருக்கே சைஸ். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ளீசிங்கான விஷுவல். நீ கரெக்டா, மியூசிக் கூட நல்லா இருக்கும், நீட் ஆகும், நல்ல ஃபோன் இல்ல. ஆனா இதுல வந்து எனக்கு என்னன்னா எதனால அடிக்ட் ஆறாங்கன்னா, பசங்க ஃப்ரீயா இருக்காங்க வீட்டுல,
மாற்றி மாற்றி கதை பேசுறதுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு பதில் கேமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி அவுட் ஆனாலும் கதை பேசிகிட்டு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட, அவங்க பாட்டுக்கு 4 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஓகே. ஆனால் ரொம்ப அடிக்டிவான மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் வந்து சோறு தண்ணிலாம் இல்லாமல் உட்காந்து இது ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பப்ஜி வந்த புதுசில் கோயம்புத்தூரில் வந்து என்னென்னா அப்பா ரிட்டையர் ஆகி வந்த காசையோ ஏதோ இந்த எது சொன்னீங்களே பிஎஃப் அமௌண்ட்டா ஏதோ அமௌண்ட் பேங்க் அந்த மாதிரி ஏதோ அமௌண்ட் வந்தது இல்லை. அமௌண்ட் மொத்தத்தையும் பப்ஜியில் உட்காந்து ஷூட் வாங்கி எல்லாம் வாங்கி காலி பண்ணிட்டான் ஒரு பையன். இதெல்லாம் முன்னே வந்தது பப்ஜி வந்த புதுசுலயே 2019 20 21 அந்த டைம்ல நிறைய நடந்திருக்கு. அப்பா ஏதோ கொண்டுட்டான் வாங்கி தரல அப்படின்னு. ஆமா ஆமா அதெல்லாம் நடந்திருக்கு நிறைய. சரி அதான் இது கொஞ்சம் கொடுமை தான் இருக்கு. அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கேஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து இவங்களை அட்ராக்ட் பண்ணலாம் ஃபோன் லான்ச் பண்ணி அப்படின்ட்டு வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க 120 FPS நீங்கள் இந்த இது இருந்தால் ஆடலாம். நாங்கள் கம்மி காசுக்கே நாங்கள் 120 FPS BGMI கேமிங் தரோம் சொல்லிட்டு. கேமிங் ட்ரிகர்ஸ் வேற இருக்குமா இதில். போன வாட்டி ஒரு 30,000 ரேஞ்சில் தான் அந்த GT 20 Pro லான்ச் ஆச்சு. இது வந்து கொடுமடா. இது வந்து அப்பா வந்து பையனோட ஃபோன் வாங்கி தர வேண்டிய ஆசையை தீர்த்து வைக்க முடியலன்னு சொல்லி அவன் வந்து அப்பா ஃபோன் வாங்கி தரலன்னு தூக்கில் தூங்கிட்டானா. எனக்கு தெரிஞ்சு எனக்கு புரியவே மாட்டேங்குது. பூமியில் மனுஷனா பிறக்கிறது உட்காந்து கிளாஸ் தான் எடுக்கணுதுக்கப்புறம் அதுவே ஒரு பெரிய லக்கு. எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு நாயாக பிறக்கலாம்டா, குருவியாக பிறக்கலாம்டா, பறவையாக பிறக்கணும்னு பாட்டு பாடலாம்டா. நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் இது வரைக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மாதிரி ஒரு பாட்டு பாடுவீங்களா? இங்கே பாருங்க இன்னொன்று பாருங்க. கர்நாடகா யூத் கில்ஸ் ஃபாதர் பப்ஜி அப்ஜெக்ட் பண்ணார் அப்படின்னு. பப்ஜி அப்ஜெக்ட் பண்ணாரு இங்கே பாருங்க. சரி அதெல்லாம் நம்ம வந்து ஊர்வம்பு டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் கண்டிப்பாக அதில் இந்த டாபிக்லாம் பேசணும்டா நிஜமா. இதுதான் முக்கியம். இன்னைக்கு வளர்ந்து வர யங்கர் ஜென்ரேஷனு. அப்புறம் என்னடானா இஸ்ரோ விடுற ராக்கெட்டில் 3வது ஸ்டேஜில் ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்கிறதுக்கு வந்து அப்போ உட்காந்துட்டு வருத்தப்பட்டு என்ன யூஸ். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு ட்வீட் போடுவோம் ப்ரோ. செம்ம. சரி டிமென்சிட்டி 8350 அல்டிமேட் 5.5G ப்ளஸ் அதை விடுறதா இல்லை போல இவங்க. GT ட்ரிகர்ஸ் அப்புறம் இன்ஃபினிக்ஸ் AI 1.5K 144Hz AMOLED ஸ்க்ரீனு மெக்கானிக்கல் லைட் வேவ்ஸ். அதில் வந்து RGB லைட்டிங்லாம் வந்து இருக்குமா அந்த கலரில். டார்க் ஃப்ளார் கலர் வேரியண்ட்டில் வந்து LED லைட்டிங்லாம் வந்து இருக்கும். கஸ்டமைசபிள் LED மோட்ஸ் தான். சைபர் மெக்கா 2.0 டிசைன் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 826 12 512 மாடல்ஸ் வருது. 108 MP கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு. ஸோ போன வாட்டியோட ஃப்ரண்ட் கேமரா கம்மி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 30 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கே இருக்கும். ஸோ ஜூன் 3ஆம் தேதி வந்து இதோட ப்ரைஸிங் தெரிஞ்சிடும். சரி அடுத்த கமெண்ட். அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா நிர்மல் பிரபாகரன். இது ஆக்சுவலா கமெண்ட் இல்ல, ஜெனரலா வந்து ஒரு மோட்டோரோலா டிவி வாங்கலாமா அப்படின்னு. மோட்டோரோலா டிவி இன்னுமா விக்குது? வித்துட்டு இருக்கு. அதனால யாரோ கேட்டார் போன இதில் வந்து மோட்டோரோலா டிவி வாங்கலாமான்னு கேட்டார். நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குங்க, இல்லை யார்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு வாங்க. ஏன்னா மோட்டோரோலா நோக்கியா டிவிலாம் இருக்கும்போது ஓனிடா நோக்கியா டிவிலாம் இருக்கும்போது மோட்டோரோலா டிவி இருக்கு. அதே தான் நோக்கியா டிவி தான் மோட்டோரோலா டிவி. நோக்கியா டிவி தான் ஃப்ளிப்கார்ட் டிவி அந்த மாதிரி ஒரே இதை தான் மாற்றி விற்றுருந்தாங்க. டோன்ட் பை மோட்டோரோலா டிவி. எனக்கு தெரிஞ்சு அதாவது ஸ்க்ரீன் ப்ளீடிங் இருக்குங்கிறாரு, சைடில் ப்ளீட் ஆகுது, லாகிஷாவும் இருக்கு அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு சாம்சங்கில் கூட ஆஃபரில் அடிக்கடி இப்போலாம் 35க்குலாம் 4K பேனல் வருது. அதேமாரி வெப்ஓஎஸோட LGயில் வருது. அப்புறம் ஷாமியில் பார்த்தா X சீரிஸ் இருக்குது, FX சீரிஸ் இருக்குது. X சீரிஸ் போனால் கூகுள் டிவி, இல்லை எனக்கு ஆண்ட்ராய்டு வேணாம் அப்படின்னா FX சீரிஸ் போனால் ஃபயர் டிவி. அப்புறம் இப்போ புதுசாக லூமியோ வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடு OnePlus மாதிரி ஒரு பிராண்ட் அது ஆக்சுவலாக லூமியோ. என்னன்னா ஃபுல்லாக வந்து இப்போ மற்ற எல்லாரும் 2GB ரேம் தராங்க, அப்புறம் குவாட் கோர் ப்ராசஸர் தராங்க, ஆனால் கார்டெக்ஸ் A55 தான் இருக்குது அப்படின்னா இவங்க A75 அந்த மாதிரி யோசிப்பாங்க. கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது, 3GB ரேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறாங்க, ஃபோன் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால மோட்டோரோலாலாம் போய் லேண்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. சரி அப்படியே அடுத்த கமெண்ட்டுக்கு போயிட்டு அடுத்த கமெண்ட் மகேஸ்வர சிவா. My cousin using Redmi Note 7S for more than 4.5 years. Bought for 7.5K in 2020. Battery changed once but still in good condition except Android update. Android 10. Some banking apps are not supporting older Android version. So he is willing to change his device but could not find better upgrade even if he spends 13K now. Even FHD plus devices are less than 13K in budget. Only display battery getting bigger in new era of development.
performance and camera going back in this budget. Old devices are gem but could not sustain in the newer era. Suggest a good upgrade with a decent performance for next 2 to 3 years. கேமரா அப்படி பர்ஃபார்மன்ஸ் கேமரான்னு சொல்லிட்டு இந்த ஏசர் போனை காட்டுறீங்களே. இல்ல இந்த ஏசர் போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு லான்ச் பண்ணிருக்காங்க? 9000 பேங்க் ஆஃபரோட வந்து 9000. ஆனா இது வந்து 8GB. ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 4GB தான் 9000க்கு. ஆமா 6300 MediaTek ஓட லான்ச் பண்ணிருக்காங்க. செக்மெண்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர். ஃபாஸ்டஸ்ட் அது என்னென்னலாமோ சொல்லுவாங்க. இது ஏன் நாங்க சொல்றோம் அப்படின்னா இந்த மொபைல் உங்க கனவுல வந்து ஃப்ரீயா யாராவது கொடுத்தாலும் வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு. என்ன மேட்டர்னா ஃபுல் HD பேனல் தான் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோன் ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஃபுல் HD பேனல் தான் எனக்கு கண்டிப்பா வேணும் ப்ரோ. எனக்கு பிக்சலேட்டடா பார்க்க சிவா மாதிரி நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவேன் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு நான் இது அதெல்லாம் மல்டிபிள் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணா வந்து ஸ்லோவா போனா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னாலே இந்த மொபைல் வேலைக்கு ஆகாதுங்க. அதுக்கு அவ்வளவு கேவலமா இல்ல. என்ன பிரச்சனைனா சொல்றேன், ரியல்மியோட நல்லா இருக்கும் அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. ரியல்மியோட நல்லா இருக்குமா? என்ன மேட்டர்னா ரொம்ப கேமரா யூஐல ரொம்ப ஸ்லக்கிஷா இருந்ததுங்க. எங்க இருக்குல்ல நம்ம ஒன்று அழுத்தினா அது ஒன்று போய்கிட்டு இருக்கோம். ஃபோனே ஸ்லக்கிஷா இருக்குன்ற இல்ல கேமரா இல்ல இவங்க வந்து சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் பண்ணணும் முதல்ல. சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கணும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இல்ல இது ஸ்டாக் ஃபுல்லா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்கு. எதுவுமே இல்ல. AOSP தான் இது. AOSP மாதிரி போட்டுருக்காங்க. அவங்க எந்த வர்க்கும் பண்ண மாதிரி தெரியல. அப்படியே மீடியாடெக்கோட இது ஸ்டாக் இதை வாங்கி அப்படியே போட்டு லைட்டா என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா இந்த ZenFone 9 UI பேர் கூட போடல பாருங்க. வெறும் அஃபிஷியல் வெர்ஷன் 2.0 அப்படின்னு போட்டு அப்படியே விட்டாங்க. அது என்ன UI என்ன இது ஒண்ணுமே இல்ல. அது வந்து Acer ZX UI. சரி என்ன மேட்டர்னா 10000 ரூபாய்க்கு இங்க பாருங்க. இந்த போனை பத்தி நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். இன்னும் நிறைய இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா 11000 ரூபாய்க்கு வந்து இந்த போக்கோ M6 Plus இந்த மாதிரி போன்லாம் வரும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அதுல வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்கிறது இல்ல. சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி தான். ஸோ ஃபோன் வந்து நீங்க ஹெட்ஃபோன்ஸ்ல தான் அதிகமா பேசுறவங்களா எஸ்கேப். CMFலாம் எங்க இருக்கு பிரைஸ்? அவர் 13000 ரூபாய்க்கு என்னால வாங்க முடியல அப்படின்னு இருக்காரு பட்ஜெட்டுக்கு. நீ CMF சொல்றது 18000 ரூபாய்க்கு போயிடுச்சு. CMF ஒண்ணே எவ்வளவு போ? CMF ஒண்ணலாம் ஸ்டாக்லயே இருக்காது மோஸ்ட்லி. அப்படியே இருந்தாலும் அதுவும் 15000 16000ல தான் இருக்கும். 15000 எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் போட முடியாது அவரால. அமேசான்ல பாக்குறேன். அமேசான் செல்லரே இல்ல. ஆமா இவங்க யாரோ ஊரை ஏமாத்தி விக்கிறாங்க. Flipkartல இல்ல பாரு. Flipkartல இருக்கான CMF ஒண்ணு ஸ்டாக். நோட்டிஃபை மீ அப்படின்னு இருக்கா? இதுக்கு 16000. அதான் ஒரிஜினல் பிரைஸ். ப்ரோ பிரச்சனை என்னன்னா 16000 கொடுத்து இந்த CMF ஃபோன் வாங்குறதுக்கு நேரா Realme P3 வாங்கிட்டு போயிடலாம். அதான் ப்ராப்ளம். 7000 mAh 6 Gen 4 செட்டில்டு முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி ஃபோன்ஸ் இருக்கு. ஆனால் 15000 மாதிரி நீங்கள் செலவு பண்ணி P5 இப்போ 15000க்கு பேங்க் ஆஃபரோட அப்போ வந்து பாருங்களேன் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் சொல்கிறான்ல, நீங்கள் அதை தான் பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து குவால்காம் SoCயோட 10000க்குள்ளே சொல்லுங்கள் ப்ரோ, இல்லை 12000க்கு சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா வேறு வழியே இல்லை. வட்சன் கம்பெனியில் தான் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. ரெட்மி வாங்கிறதுக்கு போக்கோ வாங்கிடலாம். போக்கோனா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாகும். ஏன்னா எல்லாமே வந்து 4S Gen 2 அப்புறம் 4 Gen 2 ஆக்சிலரேட்டட் எடிஷன் இந்த மாதிரி தான் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ப்ராக்சிமிட்டி மட்டும் தான் ஒரு மேட்ரு. நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. கேமராலாம் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்காதீங்க ப்ரோ. ஆனால் இதில் நல்லா இருக்கும் சார். ரொம்ப டீசெண்டாக இருக்கும். அந்த M6 Plus இருக்குல்ல, அது 108 MP. அது இன்ஸ்டன்ட் சார்ஜ் ஜூம் ஒரு 3x வரைக்கும் சூப்பராக போச்சு. ஸோ அது ஓரளவுக்கு டீசெண்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் முன்னாடி மாதிரி இல்லை, எல்லாமே விலையாயிடுச்சு. காம்பனன்ட் ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நேற்று அதுக்கு தான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேனே, அது ஃபுல்லாக ரீமேப் ஆகும் ஃபோன் போட்டு. இல்லை இந்த வாம்னஸே அதுக்கு தான். நேற்று அதுக்கு தான் நான் வச்சு சொல்லியிருந்தேன். 6000 ரூபாய்க்கு ஃபோனு 7000 ரூபாய்க்கு ஃபோன் வந்து அப்போ என்கிட்ட கேட்கும்போது நான் உடனே என்ன பண்ணேன், எடுத்து நோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம்ல ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம், அந்த மாதிரி அனுப்பிட்டு இருந்தேன். அது இப்போ நினச்சி பார்த்தா அப்போ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போட்டேன். அப்போ வந்து இந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருந்துச்சு, ரொம்ப பழைய டிவைசஸ். மைக்ரோமேக்ஸ் பிளிங்க் வந்து அப்படியே AOSP தான். வாட்ஸ்அப் சொல்லுற மாதிரி AOSP இமேஜ் இருக்கும். ஆனால் ஃபோன் எப்படி இருக்கு பார்த்தல, லுக்கு வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாரு, இதுவும் ஆண்ட்ராய்டு ஃபோன் Nokia Xன்னு, ஆனால் லூமியா மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான UI இருக்கும். இங்கே பாரு ZenFone 4, இது வந்து 6000 ரூபாய்க்கு அப்போ வந்திருக்கு. அது வித்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்புறம் Moto E 7000 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அப்போ பார்த்துருக்கேன். G85 G45 அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இருக்குது. G45 G35 36 அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுலேயும் டீசெண்டான ஃபோன்ஸ் தான், கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இன்கேஸ் இப்போ ஆல்ரெடி அவர் யூஸ் பண்ணுற ஃபோன் ஃபுல் HD அப்படி யோசிச்சாருனா தான் பிரச்சனை இங்கே ஆரம்பிக்குது. எனக்கு வந்து பிக்சலேட்டடாக இருக்கக்கூடாது. ஆமாம், ஆனால் 36 அதுவும் வேலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி மாதிரி இல்லை, முதல்ல 10000 ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படியே 4 GB 11000 ஆயிடுச்சு.
ஆமா 11000 ரூபாயா 11,000 10,000 அப்படின்னு வந்து 12,000 ரூபாய் கிடைக்குது 8 அப்போ ப்ரோ இது ஓரளவுக்கு டீசன்ட் ப்ரோ ஆனா என்ன ஹெச்டி பேனல் ஆனா 36 போட்டு பாரு இல்லை ஸ்டாக் இருக்காது மோஸ்ட்லி 36ஆ அடா பாவிகளா நிறைய இது ஸ்டாக்லேயே இல்லை இப்போ போட்டு பாரு முன்னாடி இருந்த G32 அதெல்லாம் வந்து பாப்புலராக இருந்துச்சுல்ல கன்னு வருது என்னது பப்ஜியா மோஸ்ட்லி ஸ்டாக் இருக்கா ஸ்டாக்ல இல்லை ஆமா ஸ்டாக் இல்லை அதுதான் பிரச்சனை இப்போ புதுசாக வர வர பழைய இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் பிரைஸ் பங்களாதேஷா அமேசான்ல இருக்கு அமேசான்லாம் வேணாம் இல்லாட்டி 35 தான் நம்ம 36ன்னு சொல்லிட்டு இருக்கோமா ஃபுல் ஹெச்டியா இது யூனிசார்க்குலாம் ஒன்று மீடியாடெக்கா ஐயோ இல்லைங்க வேணாம் ரிஸ்க்லாம் எடுக்க சொல்லலை நான் வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்க 45 கரெக்டாக இருக்கும்ல 45 ஆனால் ஹெச்டி இல்லை அவருக்கு ஹெச்டி பேனல் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் ஓகே ஹெச்டி இல்லை ஃபுல் ஹெச்டி அதெல்லாம் ஒன்று அவர் ஃபுல் ஹெச்டி கேட்குறாரோ தெரில அதனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அடுத்து ஹானர் பேட் 10 அப்படின்னு ஒன்று புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி ஹானர் பேட் 9 வந்து இந்தியா லான்ச் ஆச்சு ஸோ ஹானர் வந்து இப்போ கம்பேக் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வாய்ப்புகள் உண்டு எங்கே கொடுக்குறாங்க கம்பேக் அவன் தான் சொல்லிட்டே இருக்காங்க இன்னும் போட்டுட்டு இருக்காங்க 2 மாசமா கம்பேக் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் வந்த வண்ணம் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணோம் சொல்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் டேப்லெட்டாவது இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க ஹானர் பேட் 9லாம் இந்தியா லான்ச் ஆச்சு ஸோ இதுவும் லான்ச் ஆகும்னு நம்புவோம் இது வந்து டிஸ்பிளே அதே தான் 12.1 இன்ச்சு 2.5K எல்சிடி ஸ்க்ரீன் தான் இருக்குது ஸோ 6 Gen 1லேருந்து வந்து 7 Gen 3க்கு வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க ஆனால் கிட்டேருந்துலாம் 7 Gen 3 வருதா நல்ல விஷயம் தாங்க அதுக்கப்புறம் 6.29 mm ஆண்ட்ராய்டு 15 அப்புறம் 10,100 mAh பேட்டரி 35 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது சரி ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 30,000 ரூபாய்க்கு மலேசியாவில் வந்து சேலில் இருக்குது யூரோப்லேயும் வந்து சில கண்ட்ரீஸில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் 38,000 ரூபாய்க்கு 8256 ஒரே மாடல் தான் இருக்குது ஸோ இது இந்தியாவுக்கு வந்தால் போன வாட்டி மாதிரி 27,000 28,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் போன வாட்டி ஹானர் பேட் 9 ஸோ அந்த ப்ரைஸில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது இந்தியாவில் பார்க்கலாம் இந்தியாவில் லான்ச் ஆகுதா அப்படின்ட்டு ஓகே அடுத்து சுரேந்தர் பிரபு ப்ரோ ஒரு டவுட்டு கூகுள் ஒன் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் நான் ஏர்டெல் வைஃபை யூஸர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா நான் டேட்டா பேக்கப் இருந்தால் வேலிடிட்டி ஃபினிஷ் ஆச்சு அப்படின்னா பேக்கப்பில் டவுன்லோட் பண்ண முடியுமா ப்ரோ ப்ளீஸ் ரிப்ளை பண்ண முடியாது அவர் கூகுள் ஒன்று 6 மந்த்ஸ் ஃப்ரீயாக வந்திருக்குல்ல ஏர்டெலுக்கு அவர் பேக்கப் பண்ண டேட்டாலாம் வந்து எனக்கு இது முடிஞ்சிச்சுன்னா அந்த டேட்டாலாம் அப்படியே இருக்குமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ சப்போஸ் கூகுள் ஒன்று வருது 100 GB வருதுன்னு 100 GB ஒரு பேக்கப் எடுத்து ஒரு 20 GB 30 GB எடுத்துட்டார் பேக்கப்பு ஸோ ஆகாதான் அந்த பேக்கப் வந்து திருப்பியும் கிடைக்குமா நான் காசு அப்டேட் பண்ணாமல் இருந்தா அதுவே அழிஞ்சிரும் அதான ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும் நம்மள எக்ஸஸ் ஸ்டோரேஜ் முதல்ல க்ளீன் பண்ணி இல்லாட்டி மெயில் கூட வராதுன்னு சொல்லிடும் அவ்வளோதான் நைஸாக இருக்கே நைஸாக இருக்கிறது இருக்கட்டும் இதில் என்ன வட்சாயிவன் இப்போ தான் பார்க்குறான் போல ஏன் இது முன்னாடி பார்த்ததே இல்லையா இந்த புது எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு இப்போ லிவர்பூல் அது மேட்டர் இல்லடா இங்கே பாரு நாங்க தாங்க சாம்பியன் இந்த வாட்டி சும்மா ஏதாவது பேசினே இரு நீ என்ன பண்றது இது எங்க அதுக்கு இல்லடா நீ வாட்ஸா இவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குமான்னு பார்த்தா இமேஜ் எல்லாம் இருக்காதுங்க எல்லாம் நாய் போட்டோ தான் சரி இங்கே பாரு போடு ராமகிருஷ்ணா பரமஹம்சா மண்டபத்தில் பனி பெய்யுது சரியா அதனால இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நல்லா இருக்கே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஃபெக்ட் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு போயிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஐகான்ஸ் கலர்ஸ் எல்லாம் மாற்றி தீம்லாம் மேட்ச் பண்ணிட்டு ஃபுல்லாக நீ எல்லாத்தையும் செட் பண்ணி செக் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கு இந்த இதுவே நல்லா இருக்கு நோட்டிஃபிகேஷனே நல்லா இருக்கு அதையும் நீ மாற்றலாம் அப்படியா ஆமாம் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்படி வச்சுக்கலாம் இதெல்லாம் மாத்திருக்காங்க ஸ்லைடர்லாம் மாத்திருக்காங்க எல்லாம் மாத்திருக்காங்க வால்யூம் ராக்கர் எல்லாமே எல்லாம் ரிவாம்ப் பண்ணிட்டாங்க வாவ் சூப்பரா இருக்கே என்ஜாய் சரி அடுத்த நியூஸ் கூகுள் பிக்சல் 10 சீரிஸோட கலர் வேரியன்ட்ஸ் வால்பேப்பர்ஸ் எல்லாமே இந்த லீக் ஆயிருக்கு வால்பேப்பர் தாங்கப்பா ப்ளீஸ்ப்பா வால்பேப்பர் எங்கப்பா பிக்சல் 10 வால்பேப்பர் வந்து அந்த டெலிகிராம் குரூப்ல ஒரு ஜிப் ஃபைல் இருக்கு பாருங்க லாஸ்ட்ல வந்து வால்பேப்பர் அப்படின்னு ஒரு லிங்க் பண்ணியிருக்கா ஆமா அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப் போகும் அதில் வந்து ஜிப் ஃபைல் இருக்கும் நீங்கள் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓடு மிஸ்ட்ரி லூப்பின் அப்படின்னு ஒருத்தர் வந்து லீக் பண்ணிட்டார் எல்லா இதையும் கலர்ஸ் வந்து
இந்த பாருங்க இந்த கலர்ஸ் லீக் பண்ணல அப்படின்னா கம்பெனியே லீக் பண்ணியிருக்குங்க ஒரு 2 மணி நேரம் வெயிட் இல்லை அவர்கிட்ட இதை இவங்க தான் லீக் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. அப்படியா? ஸோ கலர்ஸ் வந்து அப்சிடியன் பிளாக்கு, அடுத்தது ப்ளூ, ஐரிஸ் பர்பிள், லிமோன் சிலோ எல்லோ, இந்த கலர் தான் போல் இருக்குது, அந்த கலர் தான். அடுத்தது வந்து பிக்சல் 10 Pro XLக்கு வந்து பிளாக்கு, க்ரீனு, கிரே, போர்சிலின் இந்த கலர்ஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஃபுல் பிளாக் இல்லையா அதில்? அதான் இல்லைன்னு சொல்லியாச்சு. இல்லை ஃபுல் பிளாக் இல்லை. இல்லைடா நீ தீம் மாற்றிங்க பாரு. தீம் மாற்றினா வரும், நார்மல் இதில் இல்லை. தீம் மாற்றி கருப்புலாம் வர வைக்கிற மாதிரி நீ வர வச்சுக்க, அவ்வளோதான். ஓகே இதே நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. இப்போ தானே உள்ளே வந்திருக்க பாரு இனிமே. அடுத்தது ரெட் மேஜிக் 10s Pro Plus சைனாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நார்மல் 10 Pro Plus கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளே அதே தான் இருக்குது. இப்போ வந்து ரேம் LPDDR5T அப்படின்ட்டு இன்னும் ஒரு பெட்டரான ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கோர் R3 Pro செல் டெவலப் சிப்பில் வந்து 2K + 120 FPSக்கு வந்து சூப்பர் ரெசல்யூஷன், சூப்பர் ஃப்ரேம் அந்த மாதிரி கேமிங்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பின்னாடி ஃபேன்ஸ்லாம் வந்து 23,000 RPM அந்த ஃபேன்ஸ் இருக்குது. ஷோல்டர் ட்ரிகர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை வந்து 7500 வரைக்கும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 7050 தான் இருந்துச்சு, அதை வந்து 7500 ஆக்கிட்டாங்க. ஸோ 10s Proவில் வந்து 6500 இருந்துச்சு, அதை வந்து 7050 ஆக்கிட்டாங்க. ஸோ 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இதில் வந்து 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸு 59,000க்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Elite அவங்களோட லீடிங் எடிஷன், அது வந்து சாம்சங்கில் யூஸ் பண்ணுறாங்களே ஓவர் கிளாக்டு, அது வந்து இப்போ அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது இப்போ சாம்சங் யூஸ் பண்ண எக்ஸ்க்ளூசிவிட்டிலாம் போய் மற்றவங்களுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லீடிங் எடிஷன் அப்படின்னு ஓவர் கிளாக் வெர்ஷன்லாம் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது குளோபலில் கண்டிப்பாக வரும். இப்போதைக்கு இந்தியாவுக்கு அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், இந்தியா அப்படின்னு கண்ட்ரியில் இருக்கும். ஆனால் நாங்கள் இந்தியாவில் வந்து எப்படி செல் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து மிங்காச்சோ அப்படின்ட்டு ஏதோ லிமிடெட் எடிஷன் இருக்குது, ஏதோ சைனீஸ்க்கு அனிமே போல் இருக்குது, ஏதோ மிங்காச்சோ அப்படின்னு ரெட் கலரில் இங்கே பாருங்கள் ஃப்ளவர்லாம் போட்டு பார்க்கறதுக்கு வந்து ஏதோ இதுவாக இருக்குது. அந்த மாதிரி அடுத்தது எக்ஸினாஸ் வருது. எக்ஸினாஸ் 2500 Z Flip 7ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தியா? காத்துன்னு இருக்கிறேன். ஏஜென்ட்ரியே வந்து பீட் பண்ணுறதுக்கு தவிக்குது, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு எல்லாம் திட்டி. அது ஆக்சுவலாக 2400 தான். அதே சொன்னால் நீங்கள் யாரும் அது ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லி 2500ன்னு சொல்கிறோம். ஆனால் என்னென்னா Android 16, அப்போது Android 16 இப்போயே வந்துருமா? ஜூலையே வந்துருமான்னு 128 பீட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு சிலர்லாம், வெளில தெரியுது நைஸாக. அப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 16 128 வருது அப்படின்னு போட்டிருக்காங்க இதில். ஆமாம். சாம்சங் தான் ஃபர்ஸ்ட் நான் பிக்சல் டிவைஸா? இப்போ இவ்வளவு நாளா வந்து 1 இயர் 7 லேட் ஆனதுக்கு எவ்வளவு பேர் திட்டி இருப்பாங்க. இப்போ பாருங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆப்போசிட் கேங்ல இருக்கவங்க எல்லாம் கலாச்சிட்டு இருந்திருப்பாங்க. சாம்சங் சொன்னியே பத்தியா ஸ்லோவா இருக்கு பாரு. இப்போ ஜூலையே வருது அப்படின்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16 வந்துச்சுன்னா வருஷா இப்போ சாம்சங் டிவைசஸ் வந்து S25 அல்ட்ராக்கு இப்போ ஆல்ரெடி பீட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாரு. இப்போ டக்கு டக்குன்னு வரும். ஸோ 12GB RAM அந்த ஏஐ இருக்கிறதுனால வந்து 12GB RAM கொடுத்துட்டாங்க. ஸோ யூசர் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்குது. லேக்ஸ் பிகிங் காம்படிட்டர்ஸு, ஃப்ளாக்ஷிப் அளவுக்குலாம் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் வந்து சுமார் தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 8 Gen 3 அளவு கூட 8 Gen 3 அளவுக்கு இருக்குது, ஆனால் வந்து 8 Eliteலாம் பீட் பண்ண முடியல, இன்னும் சாம்சங் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் இதில். அடுத்தது குளோபல் வேரபிள் ஷிப்மெண்ட்ஸு 13% வந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து Xiaomi அப்படின்னு போட்டு 44% ஆனுவல் க்ரோத் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேரபிள்னால் இதில் எல்லாமே கன்சிடர் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் வாட்ச்சு, பேண்டு, இந்த எல்லாமே கன்சிடர் பண்ணுறாங்க. ஆப்பிள் வந்து 5% க்ரோ ஆகிருக்கான், 16% ஷேர் இருக்கான். Huawei வந்து 15% வந்து ஷேர் இருக்குது, 36% க்ரோத் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து சாம்சங் வந்து 11% ஷேரு, 74% க்ரோத்துன்னு போட்டிருக்கு. கார்மின் வந்து 4% ஷேரு, 10% க்ரோத்துன்னு போட்டிருக்கு. ஆனால் எல்லாருமே க்ரோ ஆகி தான் இருக்காங்க. எல்லாம் க்ரோ ஆகிருக்காங்கன்னா இப்போ யார் க்ரோ ஆகலாம் கண்டுபிடிச்சிட்டேன். யார்? நாய்ஸு, போட்டு, குளோபல் இல்லையா? அவங்க தான் இவ்வளோ நாளாக க்ரோன்னுட்டு இருந்தாங்க. அவங்க வேரபிள் இல்லை, ஹெட்ஃபோனில் தான் வந்து இதுக்கு ஸ்மார்ட் வாட்ச் அவங்க என்ன குளோபல் லெவலில் அவங்க டாப் இல்லை. போட்டு ட்ரம்ப் கூட தான் யூஸ் பண்ணுறதா கேள்வி. போட்டு நாய்ஸு. ஐயோ அவனுக்கு ஆனால் பார்த்தல எவ்வளோ ஆடு என்ன வச்சா, எங்கே பார்த்தாலும் அவங்க வாட்ச் தான் வாட்ச்னு ஆடை வந்துக்கிட்டே இருந்தது.
தெரில. ப்ரைஸ் அண்ட் பேட்டரி லைஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நிறைய பேர் வந்து ப்ரைஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க வாங்கும்போது. பேட்டரி லைஃப் அண்ட் ப்ரைஸ் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஜிபிஎஸ் லொக்கேஷன் ட்ராக்கிங்லாம் நம்ம நிறைய பேர் தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப கம்மி பேர் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம். ஜிபிஎஸ் ட்ராக்கிங்லாம் அந்தளவுக்கு இது இல்லை. ஸ்போர்ட்ஸ் ஃபீச்சர்ஸும் வந்து இல்லைன்னு போட்டிருக்கு. அது இருந்தால் இருக்குது, இல்லாட்டி போகுது வாங்குங்க அப்படின்ட்டு போகிறாங்கல்ல. ரைட்டு வாங்க. சரி, ஃபைனல் இந்தியன் பிசி மார்க்கெட் 8.1% வந்து க்ரோத் இருக்கு. ஹெச்பி மட்டும் எங்கேருந்து வருவான்னு தெரில, ஆனால் டாப்பில் வந்துருக்கான். லெனோவோ வந்து 34% க்ரோ ஆயிருக்கு. டெல் வந்து 3.4% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஏசர் வந்து 7.6% வந்து க்ரோ ஆயிருக்கு. அடுத்தது ஏசஸ் வந்து 8.6% வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரே அடி வாங்கின ஒரே ஆள் வந்து டெல்லு. ஆனால் ஹெச்பி வந்து டாப். டெல்லு கொஞ்சம் சைலண்டான மாதிரி ஃபீல் ஆகல. ஆமாம், நிறைய மாடல்ஸ் வரவே விலை அதிகமாக இருக்க மாதிரி. ஹெச்பி வந்து க்ரோ ஆனதுக்கு இன்னொரு காரணம், ரொம்ப ஓவராக ப்ரைஸை உடச்சி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ ரீசெண்ட் டேஸில். 55,000 ரூபாய்க்கு மற்றவங்க அதே ஸ்பெக்கு கொடுக்குறாங்கன்னா இவன் பார்த்தா அது 47 அப்படிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். எஸ், அதே தான். ஆனால் என்டர்பிரைஸ் தான் வந்து நிறையா விற்றுருக்கு, அதனால கூட அப்படின்னு போட்டிருக்காங்க. என்டர்பிரைஸ் ரிலேட்டட் டிமாண்டு. ஸோ கன்சியூமர் செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது என்டர்பிரைஸ் தான் நிறைய விற்றுருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. லெனோவோக்கு வந்து லெனோவோ என்டர்பிரைஸ் தான். என்டர்பிரைஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, அப்புறம் ரீட்டைல் அண்ட் ஈட்டைல் க்ரோத் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ டெல்லும் வந்து என்டர்பிரைஸ் தான். அப்புறம் ஃபாலிங் பிஹைண்ட் ஆப்பிள் இன் கன்சியூமர் ரேங்கிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஏசர் கமர்ஷியல் வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஃபியூ கவர்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் ஆர்டர்ஸ் வந்து ஏசர் கிடச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஏசர் வந்து ஏசூஸ் வந்து கமர்ஷியல் பிசிஸு இன்க்ரீஸ். அதான் எல்லாம் இந்த கார்பரேட்டுக்கு, அப்புறம் வெளியில் ஏதாவது காலேஜ் இந்த மாதிரி எல்லாம் இது போட்டு வச்சுருப்பாங்க போல். பரவாயில்ல, அசஸும் அப்போ 8.6% இயர் க்ரோத்தா. ஏசர் வந்து 15% நம்போது சூப்பர் தான். ரைட்டே, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். அது வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி பார்க்கலாங்க. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நான் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.